வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல தோழர்களே, தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் பங்கேற்காத நாளிலிருந்து, குறிப்பாக 1990 இருந்து 99 வரையில் தேர்தல் அரசியலில் பங்கேற்காத ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த காலகட்டத்திலேயே சனாதன சக்திகளின் பின்னால் தமிழகம் போய்விடக்கூடாது என்பதை மிகுந்த எச்சரிக்கையோடு சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அத்வானி அவர்களின் தலைமையில் அன்றைக்கு பாரதிய ஜனதா தேசிய அளவில் இயங்கிக் கொண்டிருந்தது. அத்வானி அவர்கள் தலைமையில் தான் ரத யாத்திரை நடந்தது. இந்த தலைமுறைக்கு, இப்போது வந்திருக்கிற புதிய இளைய தலைமுறையினருக்கு இந்த வரலாறு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தெரிந்தாலும் கூட அதை முழுமையான பின்னணியோடு புரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. பாரதிய ஜனதாவின் உண்மை முகத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் RSSின் உண்மை முகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இயக்கம் சர்தார் வல்லபாய் பட்டேல் காலத்தில் தடை செய்யப்பட்டது. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் இந்தியாவின் உள்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் என்றால் தளபதி என்று பொருள். அது ஒரு டிஃபென்ஸ் டெர்மினாலஜி. அரசியலில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு அவர் ஒரு தளபதியை போல் இருந்து பணியாற்றியவர். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையிலான அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார் என்றால் அவர் காங்கிரஸ்காரர் என்பதை புரிந்து கொள்ளலாம். காங்கிரஸ் கட்சியில் முன்னணி தலைவர்களுள் ஒருவராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு மோடி அரசு விண்ணை முட்ட திருவுருவச் சிலையை எழுப்பியிருக்கிறது. அவர் பிஜேபிக்காரர் அல்ல, RSSகாரர் அல்ல, இன்னொரு கட்சியின் முக்கிய தலைவர். அதிமுகவின் முக்கிய தலைவருக்கு திமுகவிலே சிலை எழுப்புவார்களா, திமுகவிலே உள்ள முக்கிய தலைவருக்கு அதிமுகவில் இருப்பவர்கள் சிலை எழுப்புவார்களா என்ற கேள்வியை நீங்கள் கேட்டுப்பார்கள், விடை புரியும். காங்கிரஸ்காரருக்கு, காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவராக இருந்தவருக்கு, உள்துறை அமைச்சராக இருந்து செயல்பட்டவருக்கு, அதைவிட முக்கியமாக இவர்களின் ஆதார அமைப்பாக இருக்கிற RSSக்கு தடை விதித்தவர் வல்லபாய் பட்டேல். அந்த வல்லபாய் பட்டேலுக்கு மோடி அரசு 3500 கோடி செலவு செய்து பிரம்மாண்டமான ஒரு திருவுருவச் சிலையை எழுப்பியிருக்கிறது. இந்த இடத்தில் நான் பட்டேலுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவை சொல்ல விரும்பவில்லை. பட்டேல் ஏன் RSS இயக்கத்திற்கு தடை விதித்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தடை விதித்தது மட்டுமல்ல, அதே பட்டேல் அவர்கள் பேசுகிற போது இப்படிப்பட்ட இயக்கங்கள் வளர்ந்தால் இந்த நாட்டுக்கு ஆபத்து என்றும் சொல்லியிருக்கிறார். மிகவும் ஆபத்தான ஒரு இயக்கம் என்பதை சொல்லியிருக்கிறார். அவரே ஒரு ஹார்ட்கோர் இந்துத்துவ ஃபோர்ஸ், மிக தீவிரமான ஒரு இந்துத்துவ கருத்தியலாளர். அதாவது அந்த சோஷியல் ஆர்டர் பாதிக்கப்படக்கூடாது என்று கருதக்கூடியவர். காந்தியடிகளைப் போல வெள்ளையர்களை எதிர்ப்பதில் காந்தியடிகளை நாம் போற்றுகிறோம், மதிக்கிறோம். அதற்காக அவர் கண்ட களங்கள், அவர் செய்த தியாகங்கள் என்பது போற்றுதலுக்குரியது. ஆனால் இந்திய சமூக கட்டமைப்பு என்கிற ஒரு கருத்து வருகிற போது அந்த சமூக கட்டமைப்பில் எந்த சீர்குலைவும் ஏற்படக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருந்தவர் காந்தியடிகள். இந்திய சமூக கட்டமைப்பு என்பது இந்து சமூக கட்டமைப்பாகத்தான் இருக்க வேண்டும். அந்த இந்து சமூக கட்டமைப்பில் வர்ணாசிரம தர்மம் பாதுகாக்கப்பட வேண்டும். வர்ணாசிரம தர்மம் என்றால் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்கிற இந்த 4 வருண கட்டமைப்பு சீர்குலைந்து விடக்கூடாது. இதில் இருக்கிற உயர்வு, தாழ்வு, ஏற்ற இறக்கம்,
இடைவெளி, சமூக இடைவெளி அப்படியே பின்பற்றப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஹார்ட்கோர் இந்துத்துவ ஃபோர்ஸஸ் என்கிற அதிதீவிர இந்துத்துவ சக்திகளின் விருப்பம், நோக்கம். அதில் 100 விழுக்காடு உடன்பாடு உள்ளவராக இருந்தவர்தான். தீண்டாமை ஒழிக என்கிற ஒற்றை முழக்கத்தை தவிர மற்றபடி அனைத்தும் அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும் என்பதில் உடன்பாடு உள்ளவராக இருந்தவர்தான் காந்தியடிகள். அவரைப் போலவே ஒரு ஹார்ட்கோர் இந்துத்துவ ஃபோர்ஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆகவே அவர் இந்த 4 வருட கோட்பாட்டுக்கு எதிரானவர் அல்ல, சமூக நீதிக்கு ஆதரவானவர் அல்ல, சாதி ஒழிய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் அல்ல, பெண்கள் விடுதலை பெற வேண்டும் என்று கர்ஜித்தவர் அல்ல. சொல்லப்போனால் இந்த ஆர்எஸ்எஸ் என்ன கருத்தை கொண்டிருக்கிறதோ அதைத்தான் இவர்களும் கொண்டிருந்தார்கள். ஆனால் கட்சி வேறு, அவ்வளவுதான். அப்போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சியே கிடையாது. ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு தான். பின்னாளில் தான் ஜனசங்கம் உருவானது. ஜனசங்கம் தான் பிறகு பாரதிய ஜனதா கட்சியானது. ஜனசங்கம் 80களின் தொடக்கம் தான். பாரதிய ஜனதா கட்சி 84, 82 என்னவோ தொடங்கி 84 தேர்தலில் போட்டியிட்டு 2 இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு கட்சி தான். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடங்களில் வெற்றி பெற்று இருப்பதைப் போல 84 2 இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி தான் பிஜேபி. இன்றைக்கு அவர்கள் இந்தியா முழுவதும் ஆளக்கூடிய ஒரு கட்சியாக வளர்ந்திருப்பதற்கு அவர்கள் பரப்பிய மதவெறி அரசியல் தான் அடிப்படை காரணம். ஆகவே அந்த காலகட்டத்தில் காந்தியடிகளை சுட்டுக் கொன்றதற்காக ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடை செய்தார் சர்தார் வல்லபாய் பட்டேல். காந்தியடிகளை சுட்டுக் கொன்றது சடன் புரொவகேஷன் அல்ல. ஏதோ எதேச்சையாக ஆத்திரத்தில் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு இளைஞன் அந்த தலைவரை குறிவைத்து சுட்டுவிட்டான் என்று ஒரு சடன் புரொவகேஷன், திடீர் உணர்ச்சி வயப்பட்டு ஆத்திரப்பட்ட நிலையிலே நடந்த ஒரு சம்பவம் அல்ல. அது திட்டமிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒன்று. அடிக்கடி நான் சொல்லுவதை டிசைன். காந்தியடிகளை அழித்தொழிக்க வேண்டும், அனிகிலேஷன். இடதுசாரி தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்துகிறார்களே மாவோயிஸ்டுகளை, அவர்கள் மட்டும்தான் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் போன்ற கருத்தியலாளர்கள், சிந்தனையாளர்கள் மட்டும்தான் அனிகிலேஷன் தியரியை வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணிவிடக்கூடாது. அழித்தொழிப்பு நடவடிக்கை, அனிகிலேஷன் என்பது ஆர்எஸ்எஸ் போன்ற வலதுசாரி பயங்கரவாத அமைப்புகளுக்கும் உண்டு. இதுபோல ஒரு தலைவரை ஒரு மாவோயிஸ்ட் இயக்கம் சுட்டு கொண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ் வெளிப்படையாக தேசத்தந்தை என்று போற்றப்படுகிற ஒரு மாமனிதரை அழித்தொழித்தாக வேண்டும் என்று அவர்களின் அமைப்பு ரீதியான முடிவாக எடுத்து அதை செய்து முடிக்கக்கூடிய நபரை தேர்வு செய்து அவருக்கு அந்த வேலை திட்டம் ஒப்படைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டதுதான் காந்தியடிகளின் படுகொலை. ஏன் ஆர்எஸ்எஸ் காந்தியடிகளை படுகொலை செய்தது? இந்து முஸ்லீம் இருவரும் ஒரே மண்ணில் செய்யப்பட்ட 2 வேறு பானைகள். இதுதான் அவர் சொன்னது. ஒரே மண்ணால் செய்யப்பட்ட 2 பானைகள், 2 பேரும் ஒன்று தான். ஏன் அடிச்சுக்கிறீங்க, வெட்டிக்கிறீங்க, குத்துக்கிறீங்க? நாடு விடுதலை பெறுகிற போது, பிரிவினை அடைகிற போது சொத்துக்கள் சூறையாடப்பட்டன, ஆட்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டார்கள், அவர்களின் உடைமைகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன அல்லது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டன. இப்படிப்பட்ட கொடூரங்கள் தலைவிரித்தாடிய நேரத்தில் தான் இந்து முஸ்லிம் மோதல் கூடாது, படுகொலைகள் கூடாது, இரத்தக்களறி கூடாது, உயிர் சேதம் கூடாது என்பதற்காக குரல் கொடுத்தவர். அதற்காக அறவழி போராட்டங்களையும் முன்னெடுத்தவர். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட பிறகு பாகிஸ்தானை கட்டமைப்பதற்கென்று இந்திய அரசு அல்லது பிரிட்டிஷ் ஆட்சி நிர்வாக காலத்தில் அவர்களுக்கு ஒரு தொகையை, ஒரு மணி பேக்கேஜ் வழங்க வேண்டும் என்பது ஒப்பந்தத்திலே ஒன்று. அதில் 1 தவணை 2 தவணை கொடுத்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் கடைசி தவணையை கொடுக்காமல் காலம் தாழ்த்திய போது
இப்படியெல்லாம் அரசியல் உள்நோக்கத்தோடு செய்யக்கூடாது. பாகிஸ்தானுக்கு தர வேண்டிய தொகை என்னவோ அந்த தொகையை உடனடியாக அனுப்ப வேண்டும், அவர்களுக்கு தந்துவிட வேண்டும் என்று கோரி ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுத்தவர் காந்தியடிகள். அதன் பிறகுதான் தோழர்களே ஆர்எஸ்எஸ் முடிவெடுக்கிறது. அவர்களின் முக்கிய அவையில் மைய குழுவில் பேசி முடிவெடுத்து காந்தியடிகளையே சுட்டு தள்ளுவது, படுகொலை செய்வது என்கிற நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், எவ்வளவு ஹார்ட்கோர் இந்துத்துவா ஃபோர்ஸ் காந்தியடிகள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தியடிகளுக்கும் எவ்வளவு சொற்போர் மற்போர் நடந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட காந்தியடிகளையே சுட்டுக்கொன்ற ஒரு பயங்கரவாத இயக்கம் ஆர்எஸ்எஸ் என்பதை புரிந்து கொண்டு அதிதீவிர இந்துத்துவ பற்றாளராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களே அந்த இயக்கத்திற்கு தடை விதித்தார். இது ஒரு பயங்கரவாத இயக்கம், நாட்டுக்கு நல்லதல்ல இது வளர்வது என்று வெளிப்படையாக சொன்னார். ஆனால் அவருக்குத்தான் இன்றைக்கு விண்முட்டும் திருவுருவச் சிலை மோடி அரசு. கிட்டத்தட்ட 3500 கோடி செலவழிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் அதனுடைய உண்மை முகம் அறிந்தால்தான் அதனுடைய அரசியல் பிரிவாக இருக்கிற பிஜேபியை அறிந்து கொள்ள முடியும். ஆர்எஸ்எஸ்ஸின் மாணவர் பிரிவு, ஆர்எஸ்எஸ்ஸின் தொழிலாளர் பிரிவு, ஆர்எஸ்எஸ்ஸின் மகளிர் பிரிவு என்பதைப் போல ஆர்எஸ்எஸ் அரசியல் பிரிவு, கலாச்சார பிரிவு என்று பல விங்ஸ் உண்டு. அதில் அரசியல் பிரிவு தான் ஜனசங்கம். ஜனசங்கம் தான் பின்னாளில் பாரதிய ஜனதா கட்சி என்று புதிய பரிமாணத்தை பெற்றது, பரிணாமத்தை பெற்றது. எனவே பாரதிய ஜனதாவை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆர்எஸ்எஸ்ஸின் பின்னணியை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ்ஸின் நோக்கம் இந்தியா என்கிற பெயரை மாற்றி இந்துஸ்தான் என பெயர் சூட்ட வேண்டும். பாகிஸ்தான் என்பதைப் போல இது இந்துஸ்தான் என பெயர் சூட்டப்பட வேண்டும். லாஜிக் கரெக்ட். அப்படி என்றால் இந்த தேசத்தின் பெயரை இந்துஸ்தான் என மாற்ற வேண்டுமானால் இங்கே வாழக்கூடியவர்கள் அனைவரையும் இந்துக்களாக உணர வைக்க வேண்டும். இந்து என்கிற பெரும்பான்மை வாதம் இங்கே கட்டமைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டங்களுள் முக்கியமான ஒன்று. ஆகவே இந்துஸ்தான் என பெயர் சூட்டப்பட வேண்டுமானால் பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகள் அதே திசை வழியில் பயணிக்க வேண்டும். ஆகவே இந்து உணர்வு ஊட்டப்பட வேண்டும். இந்து உணர்வை ஊட்டுவதற்கு நாம் எல்லோரும் இந்துக்கள் என்று சொன்னால் அது ஊட்டப்படாது. ஏனென்றால் அவன் இந்துவாகத்தான் இருக்கிறான். எனவே புதிதாக அதை சொல்ல தேவையில்லை. ஆனால் அவர்களை கன்சாலிடேஷன் ஒருங்கிணைத்தாக வேண்டும். அதற்குத்தான் அவர்கள் கையாளுகிற உத்தி சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியல், முஸ்லிம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு. முஸ்லிம் மீதும் கிறிஸ்தவர் மீதும் வெறுப்பு எப்படி உருவாக்க முடியும்? அதற்கு அவர்கள் பெரிய ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கிற பல உத்திகளுள் ஒன்றுதான் இந்த மதமாற்றம் என்பது. அதாவது ஏதோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை எல்லாம் திட்டமிட்டு முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மதம் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். மக்களுக்கு விருப்பமில்லை, அவர்கள்தான் மாற்றுகிறார்கள். உழைக்கிற மக்களுக்கு விருப்பமில்லை, இவர்கள்தான் போய் அரிசி கோதுமை கொடுத்து ஏமாற்றி மதம் மாற்றுகிறார்கள். ஆகவே கிறிஸ்தவ மதமாற்றம், இஸ்லாம் மதமாற்றம் ஆகியவற்றை தடுத்தாக வேண்டும். தடுக்க வேண்டுமானால் வெறுப்பு அரசியல் தேவைப்படுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அறிக்கையில் முதல் கருத்து மதவாத கருத்துக்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பது. மோடி அரசின், பாஜக அரசின் 2 முக்கியமான செயல் திட்டங்களுள் ஒன்று மதவாத கருத்துக்களுக்கு, சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பது. இதுதான் அவர்கள் காலம் காலமாக செய்து கொண்டிருப்பது. அதை மேலும் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி தீவிரப்படுத்துகிறார்கள், உறுதிப்படுத்துகிறார்கள். மதவாதம் கூடாது என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு சாதியவாதம் இருப்பதைப் போல, மொழிவாதம் இருப்பதைப் போல, இனவாதம் இருப்பதைப் போல மதவாதம் என்பது இருக்கும். ஆனால் இவர்கள் மதவாதம் என்கிற பெயரால்
பிற மதங்களுக்கு எதிரான வெறுப்பை விதைக்கிறார்கள். தங்களுடைய மதத்தின் அருமை பெருமைகளை சொல்லுவது கூட மதவாதம்தான். ஒருவருடைய பாசிட்டிவ் அம்சங்களை சொல்லுவது, நேர்மறையான கூறுகளை சொல்லுவது தவறில்லை. ஆனால் பிறரின் மீது வெறுப்பை விதைத்து அதன் அடிப்படையில் ஒரு இந்து கன்சாலிடேஷன் என்பதை கட்டமைக்க வேண்டும் என்பது இவர்களின் ஸ்ட்ராட்டஜி உத்திகளுள் உண்டு. அதற்காக அவர்கள் மதமாற்றத்தை முக்கியமான ஒரு கருதுகோளாக எடுத்திருக்கிறார்கள். பிறகு லவ் ஜிஹாத், அதாவது இஸ்லாமியர்கள் திட்டமிட்டே இந்து பெண்களை அல்லது இந்து ஆண்களை காதலிக்க செய்து அதில் ஒரு மதக்கலப்பை ஏற்படுத்தி இங்கே இன அடையாளத்தில் அல்லது மத அடையாளத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு செய்கிறார்கள். இப்போது வேறு உத்தியை கையாளுகிறார்கள். மதமாற்றம் செய்து அவர்களை லவ் ஜிஹாத்தின் மூலம், காதல் என்ற ஒரு செயல் திட்டத்தின் மூலம் காதலித்து அவர்களை ஐஎஸ் போன்ற அமைப்புகளுக்கு ஒப்படைத்து விடுகிறார்கள் என்கிற ஒரு கருத்து பரப்பப்படுகிறது. வெறுப்பை விதைப்பதற்காக மதமாற்றத்தை எப்படி ஒரு உத்தியாக, தங்களுக்கு ஏதுவான ஒரு உத்தியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அப்படி லவ் ஜிஹாத். அதன் பிறகு பசுவதை. பெரும்பாலும் இந்த கறி வியாபாரம் அல்லது மாடு வியாபாரம் போன்றவற்றில் இஸ்லாமியர்கள் பங்கேற்கிறார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு வருமானம் உறுதிப்படுத்தப்படுகிறது. முஸ்லிம்கள் என்பதனாலேயே அவர்கள் பசுவை திட்டமிட்டு வதை செய்கிறார்கள், பசுக்கறியை விற்பனை செய்கிறார்கள். பசு மாட்டை அவர்கள் மதிப்பதில்லை, நாம் தெய்வமாக மதிக்கும் ஒன்று. அவர்கள் திட்டமிட்டு இப்படி செய்கிறார்கள். பசுமாட்டை போய் கறிக்கு பயன்படுத்தலாமா என்கிற ஒரு கருத்து. இது மேலோட்டமாக பார்க்கிற போது சரி என தோன்றும். ஆனால் தோழர்களே, உலக அளவில் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற தொழிலை முஸ்லிம்கள் செய்யவில்லை. முதல் 2-3 இடங்களில் இருந்து இந்த மாட்டுக்கறி ஏற்றுமதி வியாபாரத்தை செய்பவர்களே பசுவதை கூடாது என்று சொல்லுகிற கும்பல் தான். அதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன, புள்ளி விவரங்கள் இருக்கின்றன. பசுவதை செய்யப்படட்டும் என்கிற கருத்தில் நான் சொல்லவில்லை. பசுவதை என்கிற பெயரை பயன்படுத்தி கொண்டு, அந்த சொல்லாடலை பயன்படுத்தி கொண்டு, அதை ஒரு உத்தியாக பயன்படுத்தி கொண்டு இங்கே வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள். அப்படி தங்களுடைய மதவாத சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கு லிஞ்சிங், கும்பல் கும்பலாக ஆட்களை தேடி சென்று படுகொலை செய்வது. நீ மாட்டு வியாபாரம் செய்கிறாய், அடித்துக் கொள்வது. உன் வீட்டில் மாட்டுக்கறி சமைத்திருக்கிறாய், தாத்திரியிலே உள்ளே நுழைந்து அடித்துக் கொண்டது. இதெல்லாம் செயல் வடிவம் கொடுப்பது தங்களுடைய மதவாத சிந்தனைகளுக்கு. மதமாற்றம் செய்கிறாய் என்று பைபிளை கொளுத்துகிறார்கள், பாதிரிமார்களை அடிக்கிறார்கள், இஸ்லாமியர்களை தாக்குகிறார்கள். ஆக இந்த நடவடிக்கைகள் இந்துக்களா இஸ்லாமியர்களா, இந்துக்களா கிறிஸ்தவர்களா என்கிற அடிப்படையில் முரண்பாட்டை கூர்மைப்படுத்தி அதை முதன்மை முரண்பாடாக மாற்றும் முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி, RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகள் ஈடுபட்டு வருகின்றன. இது தொடர் நடவடிக்கைகளாக இருந்து வருகின்றன. அந்த மதமாற்றம் பெரும்பாலும் தலித் மற்றும் பழங்குடி மக்களிடையே நிகழ்வதால் தலித் மற்றும் பழங்குடி மக்களை அரவணைத்துக் கொண்டு மதமாற்றத்தை தடுப்பது என்கிற ஒரு உத்தியை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா மட்டுமல்ல, பாரதிய ஜனதாவுடைய சங்பரிவார் என்றால் அந்த சங்க பரிவாரங்கள், RSS என்கிற சங்கத்தின் குடும்பங்கள் எல்லோருக்கும் இந்த மதமாற்றத்தை தடுப்பதிலே செயல் திட்டம் இருக்கிறது. பல மாவட்டங்களை அவர்கள் தத்தெடுத்துக் கொள்கிறார்கள், பல கிராமங்களை தத்தெடுத்துக் கொள்கிறார்கள். அந்த கிராமங்களுக்கு சென்று தலித்துகளுடைய குடியிருப்புகளுக்கு சென்று சாதி கூடாது, மத தீண்டாமை கூடாது, இதோ பாருங்கள் நாங்கள்
நீங்கள் தலித்துகளாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பாத பூஜை செய்கிறோம் என்று பாத பூஜை செய்து அதை படம் எடுத்து சமூக வலைத்தளங்களிலே பரப்புகிறார்கள். பாரதிய ஜனதா போன்ற அரசியல் கட்சியாக உயர்ந்த நிலையிலும் கூட அந்த கட்சியின் தலைவர்கள் தலித்துகளின் வீடுகளுக்கு போய் அவர்களோடு இருந்து உணவு சாப்பிடுவது என்று முடிவெடுக்கிறார்கள். இதுவெல்லாம் அந்த மக்களின் மீதுள்ள தரிசனத்தால் அல்ல, அல்லது தீண்டாமை கொடுமையை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவோம் என்று உறுதிமொழி ஏற்கிற நடவடிக்கை அல்ல. மதமாற்றத்தில் ஈடுபடக்கூடிய பெரும்பான்மை சமூகமாக தலித்துகளும் பழங்குடிகளும் இருப்பதனால் அந்த மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த நாடகத்தை நடத்துகிறார்கள். தலித்துகளின் மீதும் பழங்குடி மக்களின் மீதும் கரிசனம் உள்ளதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். எனவே பிஜேபியினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் தலித்துகளின் குடியிருப்புக்கு போய் அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்பது ஒரு செயல் திட்டம். எதற்காக என்றால், நாங்கள் தலித்துகளை தீண்டப்படாதவர்களாக பார்ப்பதில்லை. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் இந்துக்கள் என்கிற ஒற்றை பார்வைதான் உண்டு, சாதி அடிப்படையில் எதையும் நாங்கள் அணுகுவதில்லை என்கிற ஒரு தோற்றத்தை, ஒரு மாயையை இங்கே கட்டமைக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள். இப்படி தலித்துகளை அரவணைப்பது, தலித் கட்சிகளை அரவணைப்பது, தலித் தலைவர்களை அரவணைப்பது, அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான அதிகார பகிர்வையும் தருவது, இவை அனைத்தையும் எதற்காக செய்கிறார்கள் என்றால், தீவிரமாக பெரும்பான்மையாக மதமாற்றத்தில் ஈடுபடக்கூடிய தலித்துகளையும் பழங்குடிகளையும் எதிர் திசையை நோக்கி தள்ளிவிடாமல் தடுப்பதற்கு. அவர்கள்தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் உயிர் நாடிகளாக இருக்கிறார்கள். சேரிகளில்தான் காங்கிரஸ் கட்சி உயிர்ப்போடு இருக்கிறது இந்தியா முழுவதும். ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஆங்காங்கே தோன்றிய மாநில கட்சிகளோடு தங்களை 100 விழுக்காடு இணைத்து கொண்டு விட்டார்கள். அவையெல்லாம் பெரும்பாலும் ஒரு காலத்தில் காங்கிரசுக்கு ஆதரவாக இருந்த வாக்குகள். காங்கிரஸில் இருந்து வெளியேறியவர்கள் தான் இன்றைக்கு பலர் மாநில கட்சிகளாக இருக்கிறார்கள், சில இடங்களில் முதலமைச்சர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மாநில கட்சிகளுக்கு ஓபிசி தான் பெரிய வாக்கு வங்கி. ஆனால் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இன்னும் காங்கிரஸையே ஆதரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. பெரும்பான்மையான வாக்காளர்கள் தலித் சமூகத்திலிருந்தும் பழங்குடி சமூகத்திலிருந்தும் சிறுபான்மை சமூகத்திலிருந்தும் காங்கிரஸை ஆதரிக்கும் நிலை உள்ளது. ஆகவே இந்த வாக்குகள் எல்லாம் காங்கிரசுக்கு போக விடாமல் தடுக்க வேண்டும். இந்துக்களாக இருந்து கொண்டே காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய தலித்துகளையும் பழங்குடிகளையும் தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காகவே தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தமது கட்சியில் முக்கிய பொறுப்புகளை தருவதும், தலித் அமைப்புகளை அங்கீகரிப்பதும், அமைச்சரவையிலேயே அவர்களுக்கு இடம் கொடுப்பதும், இது போன்ற நடவடிக்கைகள் யாவும் தலித்துகளை இஸ்லாமியர்களோடு கிறிஸ்தவர்களோடு சேரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான். சாதி ஒழிப்பை பற்றி பேச மாட்டார்கள், தீண்டாமை ஒழிப்பை பற்றி பேச மாட்டார்கள், குடிசைகள் கொளுத்தப்படுவதை பற்றி பேச மாட்டார்கள், பெண்கள் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுவதை பற்றி பேச, கோவிலில் நுழைய முடியவில்லையே என்கிற உரிமைக்கு குரல் கொடுக்கிற களங்களுக்கு வரமாட்டார்கள். சாதியின் பெயரால் இன்னும் தொடர்கிற இந்த வன்கொடுமைகளை பற்றி அவர்கள் கிஞ்சித்தும் கவலைப்படுவதில்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமைகள் குறித்து அவர்கள் கவலைப்படுவதில்லை. ஆனால் மதமாற்றம் அவர்களுக்கு பெரிய கவலையை தருகிறது. ஏனென்றால் இந்து பாப்புலேஷன் என்பது நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் என்கிற எண்ணிக்கை பலத்தை இழந்துவிடக்கூடாது என்கிற கவலைதான். தலித்துகளையும் பழங்குடிகளையும் சகோதரத்துவத்தோடு அரவணைக்க அல்ல, இந்து மதம் பலவீனப்பட்டு விடாமல் இருப்பதற்காக இந்த நாடகம், சகோதரத்துவ நாடகம்.